கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய பிரதான கிருபையினாலே இந்த 2 நாள் மாநாட்டை நமக்காக ஏற்படுத்தி அதில் நம் அனைவரும் பங்கு பெறவும் நம்முடைய பரிசுத்த பிதாவாகிய தேவனை நம் அனைவரும் பாடல் மூலமாக அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாகவும் அதே நேரத்தில் சகோதர சகோதரிகள் நம் அனைவரும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் ஐக்கியத்தை கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த ஒரு 2 நாள் மாநாட்டை ஏற்படுத்தி தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம் அனைவரும் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு மாநாட்டின் முதல் நாளிலே 3 பாடங்களை நாம் கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய மாலை இந்த ஒரு மத்தியான வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய், சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நேரம் நாம் எல்லாருக்குமே என்ன நேரம்? யாரும் கெட்ட நேரம் மட்டும் சொல்லிடாதீங்க, சோதனை நேரம் இது. நம்ம எல்லாருக்கும் நாங்க சோதனை நேரம். ஏன் சோதனை நேரம்? ஆம் பிரியமானவர்களே, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. பிரியமானவர்களே, வசனத்தை கேட்பதற்கு ஆவி உற்சாகமா இருக்கு, ஆனா அதே நேரத்துல நம்முடைய பாடி, நம்முடைய சரீரம் என்ன இருக்கு? பலவீனமாக இருக்கு. ஏன்னாக்கா நம்ம வயிறார என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். நிறைய சகோதரர்களுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு மயக்கம் வரும். அந்த மயக்கத்துக்கு என்னங்க சொல்லுவாங்க பேரு? உண்ட மயக்கம். வருதா? வந்துட்டே இருக்குன்றீங்களா? நீங்க பாடுறது ஆரம்பிச்சிருங்க பதர், அது தானே வந்துடும்ன்றீங்களா? ஆம்பரியமான சகோதர சரிகளே, ஆகையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு தன்னுடைய சீசர்களே இந்த கடைசி நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்லி சீசர்கிட்ட வேண்டிக்கினார்? இந்த கெத்செமனே தோட்டத்துல 1 மணி நேரம் என்ன கேட்டாருங்க? 1 மணி நேரமாவது விழித்திருக்க. அதே ஒரு கோரிக்கையை நான் உங்க மத்தியில வச்சுட்டு இந்த பாடத்துக்கு கடந்து போறேன். 1 மணி நேரம் தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விழித்திருந்தீங்கன்னா எனக்கு பாடம் பேசுறதுக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். சரிங்களா? பிரியமான சகோதர சரிகளே, உங்கள் மத்தியில பேசுவதற்காக தெரிந்து கொண்டதான பாடத்துடைய தலைப்புன்னு கேட்டீங்கன்னா என்ன தலைப்பு இருக்குங்க பாடத்துல? நாங்க பூரீம் பண்டிகை. ஏன்னா இது மத்தியான நேரத்துல இந்த கேள்வி கேட்டு பாடம் எடுத்தாதான் சரியா இருக்கும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் அநேகமா என்ன இருக்கும், அநேகமான கொஸ்டின் செஷனா இந்த பாடம் இருக்கும். அப்பதான் என்ன செய்ய முடியும் நம்மளால? ஆவி உற்சாகம் உள்ளதுன்ற மாதிரி நம்மளால இந்த பாடத்தை உற்சாகமா கேட்க முடியும். எனக்கு உற்சாகமா என்ன செய்ய முடியும்? பேச முடியும். எனக்கு பாடத்தின் தலைப்பு பூரீம் பண்டிகை. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குங்க? தி ஃபெஸ்டிவல் ஆஃப் பூரீம். தி ஃபெஸ்டிவல் ஆஃப் பூரீம். பிரியமான சகோதரர்ல, இந்த தலைப்பை கேட்ட உடனே உங்களுக்கு பைபிள்ல எந்த புத்தகம் ஞாபகத்துக்கு வருது? வெரி குட், இல்லைங்களா? எஸ்தர் புஸ்தகம். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பண்டிகை எதுங்க? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பண்டிகை எது? பஸ்கா பண்டிகை, இல்லைங்களா? யூதர்களுக்கு மொத்தம் எத்தனை பண்டிகை சரிங்களா? மொத்தம் 7 பண்டிகைகள் நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டுச்சு, இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்துல, மோசடைய நியாயப்பிரமாணத்துல, லேவியராகமத்துல 23ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அங்க 7 பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஆனா 8வது ஒரு பண்டிகை அவங்க கொண்டாடினாங்க. அந்த 8வது பண்டிகை தான் இந்த பண்டிகை, இந்த பூரீம் பண்டிகை, தி ஃபெஸ்டிவல் ஆஃப் பூரீம். இது எஸ்தருடைய காலத்துல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எஸ்தருடைய காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பண்டிகை ஆரம்பிச்சது யாரு? இந்த பண்டிகை ஆரம்பிச்சது யாரு? லாஸ்ட்ல கேக்குதா? யாருங்க இந்த பண்டிகை ஆரம்பிச்சாங்க? மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து இந்த பண்டிகையை யூதர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? கொண்டாட வேண்டும் என்பதாக மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து யூதர்களுக்கு என்று ஆரம்பிக்கப்பட்ட 8வது பண்டிகை தான் இந்த பூரீம் பண்டிகை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூரீம் பண்டிகையுடைய பின்னணி என்னவா இருக்கு? இந்த பூரீம் பண்டிகை யூதர்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை. என்ன முக்கியமான பண்டிகைன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் இவர்கள் மேல் இருக்கக்கூடிய தமது அன்பை வெளிப்படுத்தின ஒரு பண்டிகையா இருக்கு. இந்த யூதர்களை தேவன் எவ்வளவு நேசிக்கிறாரு, இந்த யூதர்களை எப்படி தேவன் பாதுகாக்கிறாரு என்பதற்கான ஒரு காரியத்தை நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம என்ன பண்ணலாம்? தெரிந்து கொள்ளலாம். யூதர்கள் மேல் தேவனுக்கு இருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அக்கறை எடுக்கிறாரு, எவ்வளவு அந்த ஜனங்களை பாதுகாக்கிறாரு. அதே நேரத்தில் பிரியமானவர்களே, இந்த யூதர்களுக்கு எதிராக வரக்கூடியவர்களுடைய நிலைமைகள் என்ன ஆகும் என்பதை நம்ம எங்க தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரியமானவர்களே, இந்த பூரீம் பண்டிகையுடைய பின்னணியை கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் நம்ம பார்க்கலாம். பேக்ரவுண்ட் என்ன, இந்த பூரீம் பண்டிகை இங்க ஆரம்பித்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்களை கொண்டு என்ன செய்யலாம், நம்ம இதை பார்க்கலாம். தேவன் இந்த பூரீம் பண்டிகை ஆரம்பிச்சதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருந்துச்சு? பிரியமான சகோதரர்களே, யூதர்கள் மேல் வந்த ஒரு அழிவு. யூதர்களை அழிக்கிறதுக்கு ஆமான் என்ற ஒரு எதிரி எழும்பி யூதர்கள் அழிக்கும்படியான ஒரு பெரிய திட்டத்தை போட்டு, அந்த திட்டம் வெற்றி பெறும் நிலைக்கு என்னாச்சுங்க, கடந்து போச்சு. கடைசி நேரத்துல தேவன் அதை அப்படி என்ன செய்தார்? அப்படியே யூதர்களுக்கு ஒரு ஜெயமாக மாற்றிட்டார், யூதர்களுக்கு ஒரு வெற்றியாக அதை மாற்றிட்டார். அந்த ஜெயத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த பூரீம் பண்டிகை. யூதர்கள் கிடைச்ச மாபெரும் ஒரு வெற்றி. ஓகேவா? அதோடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை, ஒரு பரீட்சையை இந்த யூதர்களுக்கு தேவன் வர பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பிரியமானவர்களே, பாபிலோன் ராஜா யாருங்க? பாபிலோன் தேச ராஜா யாருங்க? பாபிலோன் தேச ராஜா நேபுகாத்நேச்சர். வெரி குட். எங்க சத்தம் வந்துச்சு? உரத்த சத்தம் வந்துச்சு. வெரி குட் பிரதர். பந்தி விசாரிப்பு பிரதர் அவரு நல்லா நமக்கு பந்தி விசாரிப்பு செஞ்சாரு இல்லைங்க அன்பானவர்களே. நேபுகாத்நேச்சர் இஸ்ரேல் மக்களை பாபிலோனுக்கு என்ன செஞ்சாரு? சிறை கொண்டு போனாரு. அதுக்கு பிறகு எந்த ராஜ்யம் வந்துச்சு? பாபிலோன் ராஜ்யத்துக்கு பிறகு எந்த ராஜ்யம் வந்துச்சுங்க? ஃபாஸ்டா சொல்லுங்க, ஒரு வரல முடிச்சிடலாம். மேத பெர்சியா ராஜ்யம். நீங்க கொடுக்குற பதில் பக்கத்துல இருக்கிறவங்க தூங்குறவங்க எல்லாரும் எழும்பின அந்த மாதிரி சத்தமா சொல்லணும். காதுகிட்ட போய் சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, மேத பெர்சியா ராஜ்யம். அந்த ராஜ்யத்துடைய ராஜா யாரு? சைரஸ் இல்லைங்களா? கோரஸ் ராஜா வராரு. கோரஸ் ராஜா யூதர்களுக்கு ஒரு ஃபேவர் செஞ்சாரு இல்லைங்களா? அவர் என்ன அறிஞ்சுக்கினார்னா, இந்த கோரஸ் ராஜா பரலோகத்தின் தேவன் எனக்கு இந்த ராஜ்யங்கள் என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த கோரஸ் ராஜா அறிந்து கொள்கிறார். கோரஸ் ராஜாக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, பாபிலோன் ராஜ்யத்தை மாத்திரம் இல்லை, இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் தேவன் என் கையில கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி அவரு தெரிஞ்சுக்கினார்னா, பரலோகத்தின் தேவன் தான் எனக்கு என்ன பண்ணார், இதை கொடுத்தாருன்றத அவர் தெரிஞ்சுக்கினார். அதாவது யூதர்களுடைய தேவன் தான் எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தாரு. ஒரு வசனம் வாசிக்கலாம் வாங்க. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினாலே அவன்
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி. அன்புக்குரியவர்களே, கோரஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, எனக்கு இந்த ராஜ்யங்கள் எல்லாம் யார் கொடுத்தது? பரலோகத்தின் தேவன், அதாவது யூதர்களுடைய தேவன். அதனால எருசலேம்ல இருக்கிற ஆலயத்தை கட்டும்படிக்கு நீங்க என்ன செய்யுங்க, யூதர்கள் எல்லாம் அனுப்புறார், விடுதலை செய்யறார். பாபிலோன்ல இருக்கிற யூதர்கள் எல்லாரையும் கோரஸ் ராஜா என்ன செய்யறாரு? விடுதலை செய்யறாரு. நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, நீங்க எல்லாரும் போய் எருசலேம்ல எனக்கு ஆலயத்தை கட்டும்படி தேவன் அவங்க என்ன செஞ்சாரு? அனுப்புனார். அதுல யாருக்கெல்லாம் பக்தி இருந்துச்சோ, தேவன் மேல பக்தியும் வைராகியமும் அன்பும் இருந்துச்சோ, அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவங்க எல்லாரும் எருசலேமுக்கு போயிட்டு என்ன செஞ்சாங்க? பிரியமான சகோதரர்களே, அவங்க ஆலயத்தை கட்டுற வேலைகள்ல ஈடுபட்டார்கள். ஆனா அநேகமான யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாபிலோன் ராஜ்யத்திலையும் அப்புறம் மேத பெர்சியா ராஜ்யத்துல அங்கங்க தங்கிட்டாங்க, அங்க செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல வீடுகள்ல சம்பாரிச்சு, நல்ல பணம் சம்பாரிச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா, தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போகாம, இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி போகாம, தேவனுடைய ஆலயத்தை கட்டாம என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாருமே அங்கங்க செட்டில் ஆயிட்டாங்க. மேத பெர்சியா ராஜ்யத்திலையும் பாபிலோன் ராஜ்யத்திலையும் ஐரோப்பா தேசத்திலையும் அநேகமான யூதர்கள் ஆயிட்டாங்க, அங்கேயே தங்கிட்டாங்க. சோ இவங்களை எப்படி மறுபடியும் தேசத்துக்கு கொண்டு வருது, எப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு அவங்கள திரும்ப கொண்டு வருது என்ற ஒரு காரியத்துக்காக தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சோதனையை இந்த யூதர்கள் மேல் வர வச்சாரு, ஆமான்ற ஒரு எதிரி மூலமாக. இந்த ஆமான்ற எதிரி வந்த பிறகுதான் யூதருடைய ஒற்றுமையை பத்தி, யூதர்களுக்கான ஒரு ஒற்றுமை அவசியமானதுன்றத ஆமான் மூலமாக தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். அநேக மாணவர்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, பெரிய மாணவர்களே, இது தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கான நேரம் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு தேவனுடைய ஆலயத்தை கட்டாம தங்க சொந்த வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நேபுகாத்நேச்சர் எல்லாரும் வீட்டை இடிச்சுட்டு போயிட்டாரு இல்லைங்களா? எல்லார் வீட்டையும் என்ன பண்ணிட்டாரு? இடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க எருசலேமுக்கு பார்த்தாக்கா தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதை விட்டுட்டு தங்களுடைய சொந்த வீடுகளை என்ன செய்யறாங்க? அத்தை ரிப்பேர் பண்றதுக்கோ அத்தை கட்டுறதுக்கு போகிறாங்க. இதை நம்ம ஆகாய் புஸ்தகத்துல வாசிக்கலாம். ஆகாய் 1ஆம் அதிகாரத்துல வசனம் 2-4 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். பாருங்க, கவனிக்கிறீங்களா பிரியமான சகோதரர்களே? 2ஆம் வசனம், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான ஏற்ற காலம் இன்னும் வரல. நிதானமா கட்டிக்கலாம். ஆலயத்தை என்ன பண்ணலாம்? பொறுமையா கட்டலாமே. ஃபர்ஸ்ட் எதை செய்யலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வீடுகளை மோல்டிங் போட்டு என்ன செய்யலாம்? கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை நிறுத்திட்டாங்க. அதே நேரத்துல எருசலேமுக்கு வர வேண்டிய யூதர்கள் அங்கங்கே என்ன செஞ்சிட்டாங்க? தங்கிவிட்டார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இவங்களுக்கு ஒரு எதிரியை எழுப்புறாரு. யார் அந்த எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல பார்க்கும்போது, யூதர்களை அழிக்க நினைத்த ஒரு பெரிய எதிரி, யூதர்களுக்கான ஒரு பெரிய எதிரி தான் இந்த ஆமான். இதோடைய ஷார்ட் ஹிஸ்டரி நம்ம சொல்லிட்டு போயிடுறவங்களுக்கு மத்தியில எஸ்தர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆகஸ்வேரு ராஜா என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்கும்போது 120 தேசங்களை அவர் என்ன செய்யறாரு? ஆட்சி செய்தார். ஆகஸ்வேரு, அதாவது நம்முடைய எத்தியோப்பியா தேசத்திலிருந்து இந்தியா வரைக்கும் ஆட்சி புரிஞ்சாருன்னு சொல்லி நம்ம அவரை குறித்து வாசிக்கிறோம். வசனம் வாசிக்க எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. பாருங்க பிரியமானவர்களே, இந்து தேசம் என்று சொல்லக்கூடிய தேசம் எதுல? நம்முடைய இந்தியா தான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்தியான்னு இருக்கும். பிரியமானவர்களே, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் எத்தனை தேசங்கள் ஆட்சி செஞ்சாரா? 127 நாடுகளை அரசாண்ட ஆகாஸ்வேரு நாட்கள்ல நடந்தது. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய ராஜ்யத்துல, தன்னுடைய ராஜபாரத்துல, தன்னுடைய பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு, பிரபுக்களுக்கு என்ன செய்யறாரு? ஒரு பெரிய விருந்து செய்யறார். 3ஆம் வருஷத்தை வாசிக்க, 3rd verse. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா, மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். பாருங்க பிரியமான சகோதரர்களே, என்ன செஞ்சாராம்? என்ன செஞ்சாருங்களா? ஆகாஸ்வேரு ராஜா என்ன செஞ்சாரா? விருந்து. தன்னுடைய 3ஆம் வருஷம் அவர் ஆட்சிக்கு வந்து 3வது வருஷத்துல பெரிய விருந்து பண்ணாருங்களாம். அதுல தன்னுடைய பிரபுக்கள் எல்லாரையும் வரவழைச்சு பிரியமானவர்களே பெரிய என்ன செஞ்சுக்கிறார்? விருந்து செஞ்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்துல இருந்த மகிமை, அவருடைய ஐஸ்வர்யம், அவருக்கு இருந்த சொத்து, அவருக்கு இருந்த ஐஸ்வர்யம், அவர் அணிஞ்சிருந்த உடைமைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரா? எக்ஸிபிஷன் மாதிரி கண்காட்சிக்கு வச்சுட்டு எல்லாரையும் பார்க்கறதுக்கு வச்சிருந்தாராம். அதான் அடுத்த வருஷம் சொல்லுது பிரியமானவர்களே, அவன் தன் ராஜபாரத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரபாவத்தையும் அநேக நாளாகிய 120 நாளும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அதாவது கண்காட்சிக்கு வச்சிருந்தார் அப்படின்னா அவ்வளோ பெரிய 120 நாட்கள் கண்காட்சி கண்ணவனிக்கிறாரு, நடத்தி இருக்கிறார். எக்ஸிபிஷன் சொல்லலைங்களா பிரியமான சகோதரர்களே? அப்போ அவர்கிட்ட இருந்த இன்னொரு பெரிய ஆஸ்தி அவருடைய ஐஸ்வர்யத்துல, அவர்கிட்ட இருந்த ஐஸ்வர்யம் பொண்ணு வெள்ளி போன்ற ஐஸ்வர்யங்கள் அல்லாமல் ஆகாஸ்வேருக்கு இன்னொரு ஐஸ்வர்யமும் இருந்துச்சு. அந்த ஐஸ்வர்யத்தை கூட அவர் கண்காட்சிக்கு என்ன செய்யணும்? கொண்டு வந்து எல்லா தன்னுடைய மந்திரிகளுக்கும் தன்னுடைய பிரபுக்களுக்கும் காட்டணும் என்ன செஞ்சாரு? விருப்பப்பட்டாரு. அது என்ன ஆஸ்திங்க? தன்னுடைய மனைவி. பாருங்க என்ன மாதிரி ஒரு ராஜாவாக்குறாரு. அநேக புருஷர்கள் என்ன நினைப்பாங்க? தன் மனைவியை தான் மட்டும் தான் பார்க்கணும்னு விரும்புவாங்க. ஆனா ஆகாஸ்வேரு என்ன செய்றாரா? தன்னுடைய மனைவி ஆகிய வஸ்தியை கூட இந்த கண்காட்சிக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக அவளுடைய அழகை என்ன செய்யணும்? அவன் காட்டும்படியாக அவங்கள வர சொல்லி வர வைக்கிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை, 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சத்தமா படிங்க சிஸ்டர். ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும் போது மகா ரூபவதியா இருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, பாருங்க பிரியமானவர்களே, 10ஆம் வருஷம் கவனிங்க. 7வது நாளிலே, எத்தனை நாள்? 7வது நாள் வசனம் சொல்லுது, அவன் திராட்சை ரசத்தினால் களிப்பாக இருக்கும் போது எப்படின்னாரா? நம்ம பாஷையில சொன்ன சொல்லுவோம், ஃபுல் போதையில இருந்திருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க ஃபுல் டாக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த எப்படி பேசுவாங்கன்னா ஃபுல் போதையில இருந்திருக்கிறாரு. அதான் பாருங்க, போதையில இருந்தா தான் என்ன செய்யுதுன்னு தெரியுதில்ல. பாருங்க பெரியமான சகோதரர் மனுஷன். அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல வசனங்கள் இருக்குது இல்லைங்களா? திராட்சை ரசம் என்ன பண்ணும்? அமளி பண்ணும். திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும் அப்படின்னு எல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆகாஸ்வேரு ஃபுல்லா நாங்க போதையில இருக்கிற நேரத்துல என்ன செய்யறாரு? தன்னுடைய சௌந்தரியமான வசனம் சொல்லுது இல்லைங்களா? வஸ்தி எப்படின்னாங்களாம்? ரூபவதி, மகா ரூபவதியா இருந்திருக்கிறாங்களாம். ரொம்ப பேரா பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கிறாங்க இந்த வஸ்தி ராஜஸ்திரி. வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாய் அவளை ராஜாவுக்கு முன்பாக வர சொன்னாங்க. பாருங்க, இது வஸ்திக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவமானமாக இருந்துச்சு. ஏன்னாக்கா
தன்னுடைய புருஷன் தான் தன்னுடைய அழகை பார்க்கணும்னு விரும்புவாங்க அநேகமானவர்கள். எல்லாரும் முன்பாக தன்னுடைய சௌந்தரியத்தை காட்ட இவர் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ராஜஸ்திரி வஸ்தி என்ன செஞ்சாங்க? வந்தாங்களா? வரல. சரியா? ராஜஸ்திரி செஞ்சது சரியா? ராஜஸ்திரி செஞ்சது சரிங்களா? பெரியவன வஸ்தி செஞ்சது சரியா? வஸ்தி செஞ்சது சரிங்களா? பிரியமானவர்களே, வஸ்தி என்ன பண்ணிருக்கலாம்? கொஞ்சம் ஞானமா நடந்திருக்கலாம். ஆனா தான் ராணின்ற ஒரு ஆணவத்துல என்ன செய்தாங்க? ராஜாவுடைய உத்தரவை அவமதிச்சிருக்கிறான். ஏன்னா எல்லா பிரபுக்களுக்கு முன்பாக ராஜா இந்த ஆர்டர் போட்டிருக்கிறாரு. ஒருவேளை அவருடைய அந்த ஒரு உத்தரவை வேற விதமா கையாண்டு இருக்கலாம். ஆனா வரமாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? மறுத்து ராஜாவுக்கு முன்பாக ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டான். ஏன்னா இவர் யூனிவர்சல் கிங்கு, ராஜாதி ராஜா. இந்த அகஸ்வர் 120 நாடுகளுக்கு ராஜாவா இருந்திருக்கிறாரு. அவருடைய பேச்ச தன் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டியே கேட்கல அப்படின்னாக்கா நாட்டுல இருக்கிற நாட்டுல இருக்கிற மக்கள் கேட்பாங்களா? அப்ப நாட்டுல இருக்கிற என்ன சொல்லுவாங்க? உன்னுடைய மனைவியை என்ன செய்ய, உன் மனைவியை ஆட்சி செய்ய, அப்புறம் என்ன ஆட்சி செய்ய சொல்லி அவர் அவமானமா பேசுவாங்க இல்லைங்களா அன்புக்குரிய சகோதரர்ல. அதனால இது அவருக்கு பெருத்த அவமானம் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் டிலே பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் போதை தெளிஞ்ச பிறகாவது இது குறிச்சு முடிவு எடுத்திருக்கலாம். அதே போதையில இருக்கும் போதே, நல்லா குடிச்சு கலிப்பா இருக்கும் போதே தன்னுடைய பிரபுக்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, இதை குறிச்சு என்ன சொல்லுது, மேதிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்யும் போது இந்த மேதிய சட்டத்தின்படி தன்னுடைய ராஜாவுடைய உத்தரவு அவமதிச்ச வஸ்திய ராஜஸ்திரி அல்லாதபடி என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ண, அவளை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிமார்கள்லாம் சேர்ந்து இந்த ஆலோசனை கொடுத்துட்டான். இது கூட எதுக்காக கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அன்புக்குரியவர்களை, மந்திரிமார்களுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. ராஜாவுடைய மனைவியே இப்படி பண்ணிட்டா நம்ம வீட்டுல போனா நம்ம வீட்டுல என்ன இருக்காது, எல்லா இடத்துல தான் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா. காலம் ரொம்பவும் மாறி போச்சு இல்லைங்களா. யாருடைய ஆட்சி நடக்குது? மனைவிகள் ஆட்சி தான் அநேகமான வீடுகள்ல நடக்குது இல்லைங்களா அன்புக்குரியவர்களை. கேட்டா ஆட்சி மாறிடுச்சுன்றாங்க. இவ்வளவு நாள் நீங்க ஆண்டீங்க, கொஞ்ச நாள் நாங்க ஆள எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிகாரத்தை கையில எடுத்துட்டு இல்லைங்களா ஆட்சி ரொம்ப அழகாவே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அநேகமான ஸ்திரீகள், எல்லாரும் இல்ல, அநேகமான ஸ்திரீகள். யார் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வாசகம் படிச்சேன் இங்க ஒரு இடத்துல. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்னன்னாக்கா, அநேகமானவர்கள் இந்த காலகட்டங்கள்ல யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஏங்க மனைவிக்கு மாத்திரம் பயப்படும். பிரியமானவர்கள், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்துச்சு ஒரு இடத்துல. யார் உங்க வைஃபுக்கு அதிகமா பயப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு பக்கமா நில்லுங்க. வைஃபுக்கு பயப்படாதவங்க மாத்திரம் இந்த பக்கம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களாம். நிறைய பேருக்கு சிரிக்கிறதா, எங்க வீட்லயும் இதான் நடந்துருக்குதான். கவனிங்க அன்புக்குரியவர்களே, இந்த அறிவிப்பை கொடுத்த உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நின்ட்டாங்களாம். ஒரே ஒருத்தர் மாத்திரம் அங்க தனியா நின்றுட்டு இருந்தாராம். அப்ப அவரை பார்த்து கேட்டாங்களா, ஏன்பா நீங்க ஒய்ஃபுக்கு பயப்பட மாட்டியா? பரவாயில்ல, ஒய்ஃபுக்கு பயப்படாத ஒருத்தராவது இருக்கிற முழு கூட்டமா ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, நின்ட்டாங்கன்னு. அப்புறம் அவர் சொன்னாரா, இல்ல சார், எங்க ஒய்ஃபு அதிக கூட்டம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணாது நிக்காதுன்னு சொன்னாங்க சார், அதனாலதான் நான் தனியா நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதான் பிரியமானவர்களே. சரிங்க, பாருங்க இங்கோட பாடத்துல பாருங்க, இந்த மந்திரிமார்களுக்கெல்லாம் என்ன பயம் ஆயிடுச்சு, என்ன பயம் ஆயிடுச்சுன்னா, எங்கடா ராஜா இத்த சும்மா விட்டுட்டாருனாக்கா நம்ம வீட்டுல இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதை கூட இல்லாம போயிடும். அதனால இதுக்கு என்ன பண்ணும், எல்லா ஸ்திரீகளுக்கும் ஒரு பயம் வரக்கூடிய ஒரு சம்பவத்தை செய்யணும், வஸ்திய ராஜ பட்டத்தை நீக்கி போடணும்னு சொல்லிட்டு
ராஜாவுடைய உத்தரவின்படியே அன்னைக்கே இந்த பிரச்சனையை என்ன பண்ணிடுறாரு. அன்னைக்கு அந்த சமயத்திலேயே ராஜஸ்திரி என்ன பண்ணியாச்சு, பட்டத்துல இருந்து நீக்கி போட்டாச்சு. 2ஆம் அதிகாரம் 1வது வருஷத்தை வாசிக்கலாம் வாங்க. இப்போ ராஜாவுக்கு போதை தெளிஞ்சு போச்சு. என்னாச்சு? போதை தெளிஞ்சு போச்சு. இப்பதான் அவரு குடிச்ச அந்த வெறியில பண்ண தப்பு அவருக்கு தெரியுது. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வருஷத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். பாருங்க பிரியமான சகோதரர்களே, என்ன நடந்துச்சுங்களா? இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்து நினைக்கிறாரு. ஃபுல்லா வருத்தம் ஆயிட்டுக்கிறார், ஃபுல்லா ஃபீலிங் ஆயிட்டுக்கிறார். யார் மேல ஃபீலிங் ஆயிட்டுக்குது? என்னடா இது தேவையில்லாத பிரச்சனையை பண்ணி அழகான மனைவியை வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டோம், அனுப்பிட்டோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவருடைய ஃபீலிங்கை பார்த்துட்டு இந்த மந்திரிமாருங்கள்லாம் அவனுடைய ஊழியக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு அழகான ரூபவதியா இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணை என்ன செய்யணும், ராஜாவுக்காக தேடணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய ராஜ்யம் எங்கும் தேடுறாங்க. தேடி அநேக கன்னி பெண்களை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அந்த கன்னி மாடம் அப்படின்னு சொல்லி ராஜாக்களுடைய காலத்துல ரொம்ப நடந்திருக்கு. அந்த ராஜா வந்து அவருடைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். பைபிள்ல கூட நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? ஒருத்தர் ராஜா எவ்வளவு மனைவி வச்சிருந்தாருங்க? 1000. மொத்தமாக சொல்லிருங்க. அது 1000 சொல்லிட்டா ஈஸி ஆயிடுச்சு. அது வேற பிரிச்சு நம்ம சொன்னா அது டீட்டெயிலா கேட்டா சொல்லலாம். 1000 பெண்கள் என்ன பண்ணியிருந்தாரு, அவர் விவாகம் பண்ணியிருந்தாரு. பாருங்க, தேவையா அந்த மனுஷனுக்கு? ஒருத்தரை வச்சுக்கின்னு சமாளிக்கவே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 1000 மனைவியை வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறாரு சாலமோன் செய்திருக்கிறார். இந்த மாதிரி வேதத்தை அன்னைக்கு நம்ம பாக்குறோம். அதனால இவர் என்ன செய்றாரு பாருங்க, இவரு தேசத்துல இருக்கிற அழகான கன்னி பெண்களை கொண்டு வந்து கன்னி மாடத்துல என்ன செய்யறாங்க, அவங்கள சேர்க்கிறாங்க. அதுல அந்த அழகான ஸ்திரீகளுடைய லிஸ்ட்ல யாருக்கு வந்துட்டாங்க, எஸ்தரும் அங்க காணப்பட்டாள். யாராவது சொல்லுங்க, எஸ்தருடைய ஒரிஜினல் பேர் என்னங்க? அத்சால். வெரி குட். அவனுடைய யூத பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அத்சால். எஸ்தர் அப்படின்ற பெயர் அது யாருடைய பெயருங்க? பாபிலோனியர்கள் வைத்த பாபிலோனியன் ஒரு பெயராக இருக்கு. அது யூத பெயர் கிடையாது. யூத பெயர் வந்து அத்சால். எஸ்தர் அப்படின்னா வீனஸ் என்ற அர்த்தம். எஸ்தர் என்னங்க அர்த்தம்? வீனஸ் என்ற அர்த்தம் குறிக்கும். மிகுந்த அழகுள்ள ஸ்திரியாக எஸ்தர் இருந்திருக்கிறாங்க பிரியமான சகோதரர்களே. அப்போ அந்த ஸ்திரீகள்ல இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க அந்த ஆமான் இவருடைய மொர்தெகாயுடைய சிறிய தகப்பனுடைய மகள் தான் இந்த எஸ்தர். அத்சால் என்ற அவளுக்கு பெயர். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க, படிங்க. 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். பாருங்க, மொர்தெகாய் என்ன உறவுங்க எஸ்தருக்கு? எஸ்தருக்கு மொர்தெகாய் என்ன உறவு? சரியா படிச்சீங்களா? வசதி சரியா? சித்தப்பாவா அண்ணாவா? மறுபடியும் வாசிக்கலாமா? 7ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய சிறிய தகப்பன் குமாரத்தி. அப்போ இவர் அண்ணன், இவரு மொர்தெகாய் எஸ்தருக்கு அண்ணா. புரியுதுங்களா? கசன். எஸ்தருக்கு மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு கசன் பிரதரு. பிரியமானவர்களே, தன்னுடைய சிறிய தகப்பனுடைய குமாரத்தை தான் எஸ்தர் அப்படின்னா அண்ணா. ஆனால் அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளா இருந்தா. பைபிள்ல உண்மையாக இயற்கையாக யூதர்கள் மிகவும் அழகானவங்க தான் பிரியமானவர்கள். அழகு மாத்திரம் இல்ல,
அறிவும் கூட. ரெண்டுமே இருக்குது கஷ்டம். நிறைய பேருக்கு அழகு இருக்கும், என்ன இருக்காது, அறிவு இருக்காது. சில பேருக்கு அறிவு இருக்கும், அழகு இருக்காது. ரெண்டுமே இல்லைன்னாலும் என்னங்க சரியா இருக்காது. பிரியமான சகோதர சரிகளே, அப்போ இந்த அத்சாலை இந்த மொர்தெகாய் என்ன செய்றாரு, அடாப்ட் பண்ணி தனக்கு தத்தெடுத்து தன்னுடைய மகளாக இவளை வளர்க்கிறார். சின்ன வயசுலயே இறந்துட்டுக்கிறாங்க. ஓகேவா? தன்னுடைய தகப்பனும் தாயும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். சரில பிரியமானவர்களை, இப்போ எஸ்தரை கூட அழகான ஸ்திரீ என்று கண்டு இவங்களை என்ன செஞ்சாங்க, இவங்கள அரண்மனைக்கு கொண்டு போயாச்சு. கவனிங்க, இந்த ஸ்திரீயை கவனிச்சுட்டுங்க, ஃபாஸ்டா பார்த்து முடிச்சிடலாம். அன்புக்குரியவர்களை, இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மொர்தெகாய் என்ன சொல்லி வச்சுறாருன்னா, தன்னுடைய பூர்வீகத்தை பத்தி யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, ஓபன் பண்ணவே கூடாது. பூர்வீகம்னா இவங்க யூத கோத்திரத்தை, யூத வம்சத்தை சேர்ந்தவர், இவங்க யூதர்கள் என்ற ஒரு விஷயத்தை மாத்திரம் யாருக்குமே எக்காரணத்துக்குமே சொல்ல வேண்டாம் என்று சொல்லி மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லியிருந்தார். 10வது வாசிங்க சிஸ்டர், 10th verse. எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வ கோத்திரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். பாருங்க, எஸ்தர் தன் குலத்தையும் தன் பூர்வத்தோரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தான். எதுக்காகன்றதால் நாம் பின்னாடி பார்க்கலாம். இவங்க யூதர், ஒரு யூத ஸ்திரீ அப்படின்றத யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்துக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொர்தெகாய் சொல்லியிருந்தாரு. சரி, மொர்தெகாய் இந்த ராஜ அரண்மனையில என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க, பானம் பார்த்திருக்காரன். வெரி குட், சரியான பதில். தப்பா சொல்லிட்டீங்க. என்னங்க சிஸ்டர், வாசல் காக்கிறவனாக இருந்திருக்கிறார். கேட் கீப்பர். யார் இவரு? இவர் வாசல் காக்கிறவராக இருந்திருக்கிறார் இந்த மொர்தெகாய். பிரியமானவர்களே, அப்ப இவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா தான் இருந்திருக்கிறாரு. அதனால எஸ்தருடைய சுக செய்தியை அறியறதுக்காக அந்த பக்கம், அந்த கன்னி மாடத்து பக்கம் போய் விசாரிப்பாரு, லஞ்சம் கொடுத்து இல்லைங்களா, அவங்களை குறிச்சு, எஸ்தரை குறிச்சு நலம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துருவார். அப்போ இந்த சுத்திகரிப்புடைய வேலை கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பியூட்டிஷியன் ஒர்க் நடக்கும். ஃபேஷியல் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஃபேஷியல் என்னென்னவோ பண்ணுவாங்க இல்லைங்களா பிரியமானவர்கள், பியூட்டி பார்லர்ல. அந்த மாதிரி அந்த காலத்துல இதை விட இப்ப இருக்கிற பியூட்டி பார்லருங்களை விட அப்ப என்னங்க, அப்ப பெரிய பெரிய பியூட்டி பார்லர்லாம் இருந்திருக்கு. அதுல பாருங்க 12வது வசனம், அங்க பியூட்டிஷியன் ஒர்க் என்னெல்லாம் நாங்க காஸ்டியூம் செட் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. சொல்லுது 12வது வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குள்ள மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது என்னெல்லாம் ஃபேஷியல் நடக்கும், வெள்ளை போலும் இல்லைங்களா, மிர். அப்புறம் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினால ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறும். டோட்டலா பிரியமானவர்களே 6 மாதங்கள்னா ஒரு வருஷத்துல அந்த ஸ்திரிய, அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க, ஒரு ராஜஸ்திரியா மாத்திடுவாங்க. ஒரு ராஜஸ்திரிக்கு எவ்வளவு அழகு, எவ்வளவு இருக்கமோ அந்த அளவுக்கு 1 இயர் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியமானவர்ல, இந்த சுத்திகரிப்பின் வேலைகள் நடந்து அதுக்கு பிறகு ராஜா செலெக்ஷன் பண்ணும். ராஜா கிட்ட கொண்டு வருவாங்க. ராஜா தனக்கு பிடிச்ச பெண்ணை என்ன செய்வாரு, அந்த பெண் அவரு செலக்ட் பண்ணுவாரு. இவ்வாறு வாசிங்க. அடுத்த வசனம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அதிலே 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனும் ஆகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவன் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. பாருங்க பிரியமானவர்களே, எஸ்தருக்கு பாக்குறவங்க எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படி எஸ்தர் ராஜா ஆகிய அகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வர போகப்பட்டாள்.
ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். பிரியமானவர்களே, எஸ்தர் மேல் என்ன ஆச்சுங்க? ராஜாவுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. எந்த அளவுக்கு அன்பு பார்த்தீங்களா பிரியமான சகோதரர்ல? மற்ற எல்லா ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் என்ன ஆச்சுங்க? அவங்களுக்கு அன்பு. அன்புக்குரியவர்களே, அடுத்து சகல கன்னியரை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் ராஜா அவன் கிரீடத்தை அவள் சிரசில் வைத்து அவளை ராஜத்திற்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். பிரியமானவர்களே, இப்போ வஸ்திக்கு பதிலாக யார் தேர்வு செய்யப்பட்டாங்க? யாருங்க? எஸ்தர் வஸ்தியுடைய ஸ்தானத்துல அகஸ்வருடைய ராஜஸ்திரியாக, பட்டத்து ராஜஸ்திரியாக என்ன செய்தாங்க? அவங்க தேர்வு செய்யப்பட்டதாக நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கணும். சரிங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ராஜ்யத்துல, அகஸ்வருடைய ராஜ்யத்துல அவனுடைய ஊழியக்காரர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஆகஸ்வரு ராஜாவை கொலை செய்யறதுக்கான பிளான் பண்றான். அது 11 அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில வாசலில் உட்கார்ந்து இருக்கிற போது, காவல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வரு மேல் கை போட வகை தேடினார்கள். அதாவது ராஜாவை கொலை செய்யறதுக்கு பிளான் பண்றாங்க 2 பேருமே. அப்போ இந்த விஷயம் மொர்தெகாய்க்கு தெரிஞ்சு, மொர்தெகாய் இந்த விஷயத்த என்ன பண்ற? ராஜா கிட்ட சொல்றாரு. ஆனா மொர்தெகாயை அந்த தினத்துல எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. ராஜாவை ஒரு பெரிய ஆபத்துல காப்பாத்தி இருக்கிறார். கவனிங்க இந்த சம்பவத்தை. சரிங்களா? எல்லாரும் சரிங்களா? இங்கே போல இங்கே இருங்க, பாடம் முடிகிற வரைக்கும் இங்கே இருங்க அன்புக்குரிய சரிகளை. இது அன்பான வேண்டுகோள். சரிங்களா? பிரியமான சகோதர சரிகளை, இப்ப என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன எங்க விட்டேன் நான்? பாடம் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. மொர்தெகாய் இது ராஜாவுக்கு அறிவிச்சாரு. ஆனா ராஜா அவருக்கு எந்த வெகுமானமும் கொடுக்கப்படல. இது இங்க இருக்கு, நீங்க வசனம் படிச்சுக்கோ. இப்பதான் நம்ம கிளைமேக்ஸ்க்கு வர போறோம். என்ன கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமான சகோதரர், இப்ப தேவன் செய்யற வேலைகள் தான் இதெல்லாமே யார் செய்யற வேலைனாக்கா தேவன் செய்யற வேலை தான். ஆனா தேவனை பத்தி ஒரு வார்த்தை கூட இந்த எஸ்தர் புஸ்தகத்துல இருக்காது. தேவனை பத்தி ஒரே ஒரு வசனம் இந்த புஸ்தகத்துல இருக்காது. தேவன்ற ஒரு வார்த்தை இந்த புஸ்தகத்துல இருக்காது. சரி அன்புக்குரியவர்களே, பாருங்க, இதெல்லாம் யார் செய்யுதுன்னா தேவன் தான் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார். பின்னணியில தேவன் தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த என்னங்க யூதர்களுக்கு பெரிய எதிரியாகிய ஆமான் என்ற எதிரியே எழும்புறான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அமைதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். பாருங்க பிரியமானவர்கள், நல்லா கவனிங்க, பாயிண்ட் வந்திருக்கிறோம். என்ன நடக்குதுங்க? இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகஸ்வேரின் அமத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தினான். அதாவது ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. யாருக்கு? யாருக்குங்க? ஆமானுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. அதாவது எல்லாத்துக்கும் மேலான ஒரு உயர்ந்த அதிகாரம் கிடைக்குது. ஆனா இவங்களை குறிச்சு என்ன பேர் சொல்லுதுனாக்கா ஆகாகியன் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? ஆகாகியன் அப்படின்னா யாரு? இந்த ஆகாகின்றது யாருங்க தெரியுங்களா? இவங்க யூதர்களுக்கு பெரிய எதிரி. வெரி குட். பரம எதிரி. இவங்க எந்த மாதிரி எதிரி? பரம எதிரி. பிரியமானவர்களே, இந்த போராட்டம் எங்க நடந்துச்சு தெரியுங்களா? இந்த அமெரிக்கருடைய ஒரு ஹிஸ்டரியை நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது, இவர்கள் அழிக்கிறதுக்காக தான் ஒரு ராஜாவை தேவன் அனுப்புனாரு. ஆனா அந்த ராஜா அந்த வேலை என்ன செய்யல? ஒழுங்கா செய்யல. யார் அது?
சவுல். இது 1 சாமுவேல் 15 அதிகாரத்துல இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. சவுல் ராஜா என்ன செய்யற, சவுல் கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுக்குறாரு. எல்லா அமலேக்கியர்கள் என்ன செய்யணும், அழிக்க சொல்லி என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்குறாரு. ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு, ராஜாவை மாத்திரம் உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்டார். அங்க இந்த வார்த்தை சொல்லுது, வாங்க அந்த 1 சாமுவேல் 15 அதிகாரத்துக்கு வரலாம். 1 சாமுவேல் 15th சாப்டர்ல 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 8ஆம் வசனம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கற்கினாலே சங்காரம் பண்ணினான். பாருங்க, அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக் என்னங்க, ஆகாக் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, என்னங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆகாகை அவன் உயிரோட பிடித்தான். இதுதான் இங்கே எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். யார் இங்க, இந்த ஆகாகின் யாரு, அமலேக்கியர். இது யாத்திராகமும் 17 அதிகாரத்துல இவங்களை குறிச்சு வருது. நீங்க அங்கேயே படிச்சுக்கலாம். ஆண்டவர் இந்த ஆகாகியர், இந்த அமலேக்கியர் தான் இஸ்ரேலுக்கு எதிராக அங்க வந்து யுத்தம் பண்ண வந்தவங்க. அங்க பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தினார்கள் யூதர்களுக்கு. ஆனா தேவன் இந்த விஷயத்த சுலபமா ஈஸியா விடுற மாதிரியே இல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அமலேக்கை வானத்தின் கீழே இராதபடிக்கு அழிச்சுக்க சொல்லிட்டார். அது வேற பாடம், நீங்க படிச்சுக்கோங்க பெரியமானார்ல. யாத்திராகமும் 17 அதிகாரத்துல இவங்களை குறிச்சு அங்க எழுதியிருக்கிறார். பாருங்க, அங்கிருந்து சவுலுடைய காலம், சவுலுடைய காலத்துல எஸ்தருடைய காலம் வரைக்கும் இந்த அமலேக்கியர்கள் யூதர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, துடிச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப எனக்கு உயர்வு வருது. உயர்வு வரும்போது அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் அவனை வணங்கி என்ன செஞ்சாங்களாம், நமஸ்கரித்து அவனுக்கு வந்தனம் செஞ்சாங்க. ஆனா ஒருவரை தவிர ஒரே ஒருத்தர் மாத்திரம் என்ன செய்யலாம், அவனை வணங்கவும் இல்லை. வாங்க எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. பாருங்க பிரியமான சகோதரர்களே, ஆனாலும் மொர்தெகாய் என்ன செய்யல, அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஏங்க நமஸ்கரிக்கல, ஏன் வணங்கல, என்ன ரீசன்? பாருங்க, ராஜாவே சொல்லியிருக்கிறாரு. ராஜாவே என்ன சொல்லிக்கிறாரு, அவர் வந்தாக்கா நீங்க அவருக்கு என்ன பண்ணணும், சல்யூட் அடிச்சு அவர் வணங்கணும். ராஜாவே சொல்லியிருக்கிறாரு. அப்போ ராஜாவே சொல்லி அவர் வணங்கலனாக்கா வணங்காம இருக்கிறது தப்பா கரெக்டா? தப்பு. தப்பா கரெக்டுங்களா பிரதர்? ஒரு பக்கம் கரெக்டுன்றீங்க, ஒரு பக்கம் தப்புன்றீங்க, சென்ட்ரல் இருக்கிறாங்க கரெக்டு தப்புன்றீங்க. ஏன்னாக்கா இவனுடைய பூர்வீகம் யாருக்கு தெரியும்? மொர்தெகாய்க்கு தெரியும். இங்க ஒரு அமலேக்கியன். அமலேக்கியன் நம்முடைய பரம எதிரி. யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலாம். ஒரே ஒரு வசனம் வாசிட்டு நம்ம மறுபடியும் இந்த பாடத்துக்கு வரலாம். வாங்க, இந்த அமலேக்கியை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரு அது மாசம் வாசிட்டு வந்துடலாம். இதை யாரு மறந்தாங்களோ, யார் ஞாபகத்துல வச்சுக்கினாங்களோ இல்லையோ, மொர்தெகாய்க்கு மாத்திரம் என்ன இருந்துச்சு, மனசுல இருந்துச்சு. வாசிங்க சிஸ்டர், அதுல 17ஆம் அதிகாரத்துல வசனம் வாசிங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, அமலேக்கை வானத்தின் கீழே இராதபடிக்கு என்ன செய்யணுமா, நாசம் பண்ண சொல்லிட்டார். அமலேக்கு கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால், கவனிங்க இங்க வார்த்தை சொல்றாரு, அமலேக்குடைய கை என்னங்களா கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்துச்சுங்க. அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இது யாருக்கு தெரியுங்க? இது மொர்தெகாய்க்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு பிரியமான சகோதர சரிகளே. ஆகையில தான் மொர்தெகாய் என்ன செய்யல, ஆமான வணங்கல, நமஸ்கரிக்கும் இல்லை. அதனால ஆமானுக்கு இது பெரிய ஒரு இன்சல்ட். போகும்போது வரும்போதெல்லாம் இவன் மாத்திரம் என்னை பார்த்த எழுந்து கூட நிக்க மாட்டேங்கிறான். இவன் என்ன நெஞ்சழுத்த இவனுக்கு.
அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா இதை குறித்து விசாரிச்சுட்டே வரா. அவர் கூட வேலை செய்யறவங்க கூட சொல்றாங்க, ஏன் வந்து நீ ஆமான வணங்க மாட்டுக்கிற அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போதான் அவர் உண்மையை சொல்றாரு. 4ஆம் வசனம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் எஸ்தர் 3:4. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடன் சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்தபடியால் நான் ஒரு யூதன். பாருங்க அன்புக்குரிய சகோதர சொல்லு, யூதர்களுடைய மேன்மை போல எழுதுறார். யூதருடைய மேன்மை என்ன? யூதன் அப்படின்னால என்னங்க ஒரு மேன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியமானால, எங்குமே அவங்க தன்னுடைய ஐடென்டிட்டியை என்ன பண்ண மாட்டாங்க, அங்க வந்து மறைக்க மாட்டாங்க. ஹிட்லருடைய காலத்துல ஹிட்லர் உலகத்துல இருக்கிற யூதர்கள் எல்லாம் கொலை செய்யறதுக்கு ஒரு திட்டத்தை பண்ணியிருந்தார். அதுக்கு அவர் வச்ச பேர் தான் ஹாலோகாஸ்ட். ஹாலோகாஸ்ட் அப்படின்னாக்கா சர்வநாசம். உலகத்துல இருக்கிற எல்லா யூதர்கள் என்ன செய்யணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் ஏற்படுத்தியிருந்த அந்த ஆபரேஷனுக்கு பேர் தான் ஹாலோகாஸ்ட், சர்வநாசம். அதுல அவர் சொல்லியிருந்த தன்னுடைய போர் சேவருக்கு என்ன சொல்லியிருந்தார்னா, அவன் யூதர்கள் அப்படின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி இருந்தா போதும். அவன் கொலை செஞ்சானா, திருடனா, பெரிய என்னங்க அவன் என்னவோ இருக்கட்டும், ஆனா அவன் யூதன் அப்படின்னு சொன்னா போதும், அவனை நீங்க என்ன செய்யலாம், கைது செய்து அவனை அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இஷ்ட பிரகாரமா எப்படி வேணாலும் சித்திரவதை செய்யலாம். முழு அதிகாரத்தை ஹிட்லர் வந்து என்ன பண்ணிட்டார், தன் போர் சேவருக்கு கொடுத்துட்டு இருந்தார். என்னங்க ஒரே ஒரு ஐடென்டிட்டி, என்னங்க யூதன் அப்படின்னு சொன்னா போதும், நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம், ஷூட் பண்ணலாம், அவனை கழுத்த அறுக்கலாம், கையை வெட்டலாம், நீங்க என்ன உங்களுக்கு விருப்பம் நீங்க பண்ணலான்ட்டு தன்னுடைய சோல்ஜர்ஸுங்களுக்கு என்ன பண்ணிருந்தாரு, ஃபுல் பவர் கொடுத்திருந்தாரு இந்த ஹிட்லர். அதனால அவங்க எங்குமே சரி பிரியமானவர்களே, யாராவது உங்களை வந்து கேட்டாங்க அப்படின்னாக்கா, நீ யாருன்னு கேட்டாக்கா, நான் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லி அதை சொல்றதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. இது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு தைரியமான விஷயம். நம்மளா இருந்தா ஏதாவது சொல்லி ஓடி இருப்போம் இல்லைங்களா. நீ ஒரு இந்தியனா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான்ல போயிட்டு நீ இந்தியனான்னு கேட்டா நம்ம ஏதாவது சொல்லி நிறைய பேர் இப்படிதான் ஏமாந்து போறாங்க. சமீபத்தில் நம்ம ஒரு ஃப்ளைட்டு இதாயிடுச்சு இல்லைங்களா, போய் அங்கே வந்துச்சு இந்த யுத்தம் டைம்ல, புல்வானா வார் நடந்த டைம்ல. அவர் பேர் நாங்கள் அபிநந்தன் தானேங்க. அவர் அபிநந்தன் என்ன பண்ணிட்டுக்கிறார், பாகிஸ்தான் பார்டர்ல போயிட்டு அவரோட ஃப்ளைட் கோலார் ஆயிட்டு ஹைஜாக் ஆயிட்டு அங்கே போய் விழுந்துட்டாரு. அந்த இதுல இஜெக்ட் ஆயிட்டு சும்மா இருக்காம அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு பாரத் மாதா கி ஜெயின்ட்டு அவனுங்க அப்போதான் பாகிஸ்தான்காரங்க உடனே அவனை பிடிச்சி அங்கேயும் அடிச்சு சாவடிக்கலான்னு பிளான் பண்ண, அதுக்குள்ளே ஆர்மி வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி போயிடுச்சுங்க. அவரோட விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க சமீபம், தெரியுங்களா? அவரை மறந்துட்டால இல்லைங்களா? அப்படிதான் நம்ம எல்லாரும் பிரியமான சகோதரர்களே. அதே மாதிரி யூதர்கள் கூட அப்படிதான், தன்னை ஒரு யூதன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க. தனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் நான் ஒரு யூதன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப சொல்றாரு, அவன் யூதன் என்று அறிவிச்சார். அப்பதான் பாருங்க, அப்படியா யூதன் சொல்லிட்டாக்கா அது பிரச்சனை சின்னதா முடிய போவாது. அதான் சொல்றாங்க பாருங்க, என்ன யோசிக்கிற வசனம் பாருங்க கவனிங்க. அவன் தான் யூதன் என்று அவர்களுக்கு அறிவித்தபடியால் மொர்தெகாயின் சொல் நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அது ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான்கிட்ட போய் சொல்றாங்க, ஒரு யூத, அதனால்தான் அவனை வணங்க மாட்டுக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்களாம் பாருங்க. வசனம் சொல்ல 6ஆம் வசனம் பாருங்க 5:6. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்காரியாதை கண்ட போது மூர்க்கம் நிறைந்தவனாய், ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அதுல என்ன பிளான் பண்றான்னா, மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டபடியால் ஆகஸ்வர ராஜம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். அவன் நினைச்சிருந்தா அன்னைக்கு கூப்பிட்டு மொர்தெகாய என்ன பண்ணிருக்கலாம், தலை வெட்டி அவனை சாகடிச்சுருக்கலாம். ஆனா ஆமானுடைய ஆசை அது இல்லை. ஒரு யூதனை கொன்னா என்னங்க இன்னொரு யூதன்
வருவான். அதனால யூத வம்சமே இந்த பூமியில இருக்கக்கூடாது. அத பாருங்க, தன் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினான். ராஜா கிட்ட போய் சீட்டு போடுறாரு பாருங்க, பிளான் போடுறாரு பாருங்க, எந்த மாசம் அவங்கள சாகடிக்கலாம். இவனுடைய ஆசை என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? உலகத்துக்கு எல்லா யூதர்களையும் ஒரே நாள் என்ன பண்ணோம், ஒரே நாள்ல எல்லாரையும் சாகடிக்கணும். அதனால பிளான் பண்றாரு. என்ன பிளான் போட்டாரு? சீட்டு போடுறாரு. 7ஆம் வசனம். சீட்டு போடும் போது என்ன சீட்டு வந்துச்சுங்க? பூர். அந்த சீட்டுக்கு பேர் பூர். பூர்னா சீட்டுன்னு அர்த்தம். லாட், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லாட். பிரியமானவர்களே, அந்த பேர்ல தான் இந்த பூரியம் என்ற பண்டிகை வந்துச்சு. வாசிங்க, 7ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் என்னப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. பிரியமானவர்களே, ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் இல்லைங்களா? கடைசி மாதத்துல யூதர்கள் எல்லாம் அழிக்க சொல்லி ராஜா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்தி பேசி, ராஜாவே இந்த உங்களுடைய ராஜ்யம் எங்கு ஒரு ஜனங்க இருக்கிறாங்க, அந்த ஜனங்க உங்க சட்டத்திட்டத்துக்கு என்ன செய்யறதுல கீழ்ப்படியாத ஒரு ஜனமா இருக்கிறாங்க, அந்த ஜனங்களை நான் சாகடிக்க போறேன், அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறார். கீழே இருக்கு, நீங்க படிச்சுங்க, நம்ம நேரம் பத்தாது. என்னங்க, அவருடைய முத்திரை மோதிரத்தை கலட்டி அந்த ஆமான் கிட்ட கொடுத்துறார். அவரு அந்த முத்திரை மோதிரத்தை வாங்கி எல்லா ஊர்களுக்கும் லெட்டர் அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அது நீங்க கீழே படிச்சுங்க, 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சனக்காரர் கையில் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி என்ன செய்யணும்? எல்லாரையும் நிர்மூலமாக்கணும், அவங்கள சாகடிச்சு நிர்மூலமாக்கும், குழந்தைகள் பெரியவங்க எல்லாரையும். இதேதான் ஆண்டவர் சவுலுக்கு சொல்லி அனுப்பிச்சாரு. சவுலுக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? நீ போய் ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாரையும் சாகடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். வாங்க அந்த வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல வசனம் வாசிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 3rd verse. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். பாருங்க பிரியமானவர்களே, அவன் என்ன செய்ய போயிட்டு எல்லாரும் அழிச்சு போட சொல்றான். இதே விஷயத்தை தான் ஆண்டவர் அன்னைக்கு சவுலுக்கு சொன்னாரு, அமலேக்கரை அழிக்க சொல்லி. இப்போ அதே அமலேக்கியன் அன்னைக்கு அவங்க சவுல் இந்த வேலையை செய்யாதனால அதே அமலேக்கியன் இப்ப என்ன செய்யறான்? யூதர்களை அழிக்க சொல்றான். அதே மாதிரி என்னங்க, எல்லா குழந்தைகள் பெரியவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அழித்து நிர்மூலமாக்க சொல்லி அவன் எல்லார்ட்டையும் லெட்டர் எழுதி அனுப்புறான். இதை கேட்ட உடனே எல்லா பக்கமும் என்னங்க, எல்லா பக்கமும் ஒரே அழுகுறல். பிரியமானவர்களே, யூதர்களுக்கு அழிவு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ஒரே அழுகுறல். எல்லாம் உபவாசம் பண்ணி துக்கம் பண்ணி அழுகிறாங்க இல்லைங்களா? அன்பானவர் 4ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது 4ஆம் வசனம், அப்பொழுது நாங்க 3ஆம் வசனம், ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் யூதர்களுக்குள்ள மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாயி அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். இல்லைங்க, நிறைய பேருக்கு எப்ப உபவாசம் பண்ண தோணுங்க? நம்மளாம் பண்றதே இல்லைல்ல. நம்மளாம் பாஸ்டிங் கிடையாது, ஒன்லி ஃபீஸ்டிங், நோ பாஸ்டிங் இல்லைங்களா? பிரியமானவர்களே, அநேகமானவங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவாங்க? அப்பதான் கடவுளை தேடுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் பாருங்க, இப்போ இவங்க எல்லாரும் உபவாசம் பண்ணி ரெட்டு எடுத்து சாம்பல உட்காந்துட்டாங்க. பிரியமான சகோதரர்களே, இப்பதான் எஸ்தர தேவன் எதுக்காக
இந்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார்ன்ற விஷயமே எல்லாருக்கும் தெரிய வருது இல்லைங்களா அன்பானவர்களே. ஏன் ஆகஸ்டுடைய காலத்துல இப்படி ஒரு காரியத்தை தேவன் நடக்க செஞ்சார்? ஏன் எஸ்தர் ராஜாத்தி ஆல்ரெடி கொண்டு போய் அங்க வச்சிருந்தார்? எதுக்காகனா யூதர்கள் மேல வரப்போற இந்த பெரிய ஆபத்திலிருந்து எஸ்தர் மூலமா யூதர்களை காப்பாற்றணும். பிரியமானவர்களே, அதுதான் இந்த வேலையாயிருச்சு. உடனே மொர்தெக்காய் எஸ்தர்ட்ட சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, நீ யூதர்களுக்கு என்ன செய்யணும்? ராஜா கிட்ட போய் பேசணும். ஆனா ராஜா கிட்ட பேசுறது, ராஜா அழைக்காம போய் ஒரு ராஜஸ்திரி போய் பேசுறது பெரிய ஆபத்து. பாருங்க, ராஜா கூப்பிட்டாதான் அந்த ராணி என்ன செய்யணும்? ராஜ சமூகத்திலேயே போகணும். அப்படி கூப்பிடாம போயிட்டாங்க அப்படின்னாக்கா ராஜா என்ன செஞ்சிடுவார்? அவங்கள சாகடிச்சிடலாம். ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டினாதான் அவங்களுக்கு உயிர், இல்லைனாக்கா அவங்க சாக வேண்டியதுதான். ரொம்ப ரிஸ்க்கு. ராஜா கூப்பிடாம போறது ரொம்ப ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க் தான் இப்ப யார் எடுக்கணுமா இருந்துச்சு? எஸ்தர் தன்னுடைய ஜனத்துக்காக எடுக்கணும். பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு பாடம் பிரதர் எழுதுறார். சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும் போது சொல்றாரு, நாமும் கூட நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக என்ன செய்யணும்? ரிஸ்க் எடுக்கணும். பேச்சுல இல்லைங்க அன்பானவர்களே, நிஜத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? சகோதரர்களுக்காக ரிஸ்க் எடுக்கணும். அன்புக்குரியவர், உயிர் போற நிலைமையா இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கணும். நம்ம தான் உயிர் எடுக்கக்கூடியவர்களா தான் இருக்கிறோம். சகோதரருக்காக என்ன செய்யறாரு? பைபிள்லாம் சொல்லுது, சகோதரருக்காக உயிரை கொடுக்க நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். ஆனா இப்போ அந்த வசனம் அப்படியே ஆப்போசிட்டா தலைக்கீழ நிக்குது. சகோதரை உயிரெடுக்க, சகோதரருடைய உயிரை எடுக்க சத்தமா வரமாட்டேங்குது. வராது. ஏன்னா மனசுக்கு உள்ள என்ன இருக்குது? சகோதர அன்பு இருக்குது, அதனால வரமாட்டேங்குது, வாயில வரமாட்டேங்குது இல்லைங்களா? சகோதர உயிரெடுக்க வரமாட்டேங்குது. அன்புக்குரியவர்களே, இதுதான் எஸ்தர் செய்றாங்க. ஒருவேளை எஸ்தர் மிஸ் பண்ணாக்கா, எஸ்தர் இந்த வேலையை செய்யாம இருந்தாங்கனாக்கா இல்லைங்களா என்ன நடந்திருக்கா? தான் மொர்தெக்காய் சொல்றாரு, இதுக்காகத்தான் தேவன் உன்னை இந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தீனாக்கா தேவன் ரட்சிப்பை யூதர்களுக்கு வேறு வழியா கொண்டு வருவார். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கெடுத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல். இதுக்காகத்தான் உனக்கு ராஜமேன்மை கிடைச்சது என்று சொல்லி மொர்தெக்காய் எஸ்தருக்கு நினைப்புற்றார். ஆனா எஸ்தர் கடவுள் பக்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்களாம்? போயிட்டு 3 நாள் பிரேயர் பண்ணியிருக்கிறோம், ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிச்சுட்டு தேவன் கிட்ட போறாங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் நிறைய பாடங்கள் நம்ம கத்துக்கலாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான நேரங்கள்ல நம்ம யாரை நாடணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை என்ன செய்யலாம்? ஜெபத்துல நாடி போலாம். முடிஞ்சா சோறு தறி சாப்பிடாம உபவாசித்து ஜெபம் பண்ணா கூட நிச்சயமா தேவனுடைய மனசை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இறங்க செய்யலாம். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஜெபத்துக்கு ரொம்ப வல்லமை இருக்கு. அது அநேக பேர் அநேக சாதனைகளை செய்திருக்கிறாங்க. ஆனா நம்ம தான் என்ன செய்யறதில்ல, ஜெபமே செய்யுது. பாட்டு மட்டும் பாடுவோம், ஜெபமே ஜீவம் ஜெயம் ஜெயம்ட்டு பாட்டை மட்டும் பாடுவோம். ஆனா எத்தனை பேரு நம்ம தேவன்கிட்ட மணிக்கணக்கில் ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? நிறைய பேரு என்னங்க கர்த்தருடைய ஜெபம் சொல்லிட்டு அப்படியே எழுந்து போயிறவங்க இருக்கிறாங்க. ஆனா பிரியமானவர்களே, தேவனிடத்துல ஜெபம் செய்வது நமக்கு அது மிக பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாரு பாருங்க பிரியமானவர்களே, 3 days ஃபாஸ்டிங் பண்ணி துணிஞ்சு போயிட்டு என்ன பண்றாங்க? எஸ்தர் ராஜ சமூகத்துல நிக்கிறாங்க. ராஜ சமூகத்துல போய் நிக்கிறாங்க. 5ஆம் அதிகாரத்துல இருக்கு, நீங்க வாசித்துக்கோங்க. அப்போ பயந்து போய் நிக்கிறாங்க. என்ன செய்ய போறாரோ ராஜா? பிரியமானவர்களே, ராஜா என்ன செஞ்சாரு? கத்தி எடுத்து வெட்டிட்டாரா? என்ன செஞ்சாரு? அந்த செங்கோலை
நீட்டினார், பொற்செங்கோலை நீட்டினார். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். பாருங்க பிரியமானவர், தன் பொற்செங்கோலை எஸ்தர் இடத்துல நீட்டினான். அதாவது ராஜாவுக்கு தயை கிடைச்சிச்சு. உடனே ராஜா கேட்கிறார் எஸ்தரை பார்த்து, எஸ்தர் உன் வேண்டுதல் என்ன இல்லைங்களா, என் ராஜ்யத்துல பாதி கூட நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு எஸ்தர் மேல அவங்களுக்கு இருந்த ஒரு அன்பு. பிரியமானவர்களே கவனிங்க, எஸ்தர் என்ன செய்றாங்க தெரியுங்களா? எஸ்தர் பாருங்க எவ்வளவு புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கிறாங்க, எவ்வளவு ஒரு குணசாலியான ஸ்திரீ தான் எஸ்தர்னாக்கா. உடனே ராஜா கிட்ட போயிட்டு ஆமானை பத்தி என்ன பண்ணல, போட்டு கொடுக்காம ஆமான் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லாம என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க பாருங்க, ராஜாக்கு சித்தமானால் நான் உமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரணும் அப்படின்ற. நம்மளா இருந்தா இல்லைங்களா, நிறைய பேர் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த உடனே ஒய்ஃபுங்களுக்கு என்னங்க, ஒய்ஃபுங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஸ்டார்டட், உங்க அம்மா அப்படி பண்ணாங்க உங்க அம்மா இப்படி பண்ணாங்க. அதுக்கு நான் வீட்டுக்காரங்க வீட்டுக்கே வர்றதில்லை. நிறைய பேர் வெளியில இருந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எப்ப பண்ணோம், வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க, மனைவிகள் மாமியார் அம்மா பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க அம்மா பத்தி, அவங்க அம்மா உன் மனைவி இப்படி பண்ணாடா, உன் பொண்டாட்டி இப்படி பண்ணாடா, சோறு கூட கொடுக்கல, டீ கூட கொடுக்கல. இது ரெண்டுத்தையும் கேட்கறதுக்கு நிறைய பேர் ஓட்டின்னு சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு நைட் 12 மணிக்கு வருது, எல்லாம் தூங்கின பேர் காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு ஓட்டிடுறது வீட்டு. இவங்க தொல்லிய நீங்க 2 பேரும் எப்படின்னா அடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருக்குமே பேச முடியாது இல்லைங்களா. இப்படி பேசினா அவங்க அம்மா பேச்ச நீ கேட்டாடுவாங்க, இப்படி பேசினா பாரு பொண்டாட்டி வந்தோன்னு எல்லாம் மாறிட்டாங்க. எஸ்தர் பாருங்க என்ன ஒரு ஞானமா பாருங்க, வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க, அவரை சந்தோஷப்படுத்துறாங்க. ஆமா பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் அதை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் நம்ம வேண்டுதலை நம்ம சொன்னாக்கா அவங்க காதல் என்ன ஆகும், அது விழும். வந்த உடனே ஒருவேளை எஸ்தர் இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, உடனே ஆமானை பத்தி சொல்லியிருந்தாங்கனாக்கா நிச்சயமா ஆகஸ்டர் என்ன பண்ணிக்க மாட்டாரு, கம்ப்ளைண்ட்ட ஏத்துந்துக்க மாட்டார். ரொம்ப புத்தியா ரொம்ப டாக்டா யூஸ் பண்ண வேலையை செஞ்சிருக்கிறாங்க எஸ்தர். ஆமானிய கூப்பிட்டு இருக்கிறாங்க. 2வது நாள் மறுநாள் வராரு, விருந்து சாப்பிட்ற நல்ல விருந்து குடிச்சிட்டு இருக்கும் போது கேட்கிறாரு, என்ன எஸ்தர் உன்னை வேண்டுதல் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, அடுத்துனாங்க இன்னொரு விருந்துக்கும் மறாவது நாள் ஒரு விருந்துக்கும் வரணும்னு சொல்லிட்டு 2வது நாள் அவருக்கு விருந்து கொடுக்கணும். அப்பதான் பிரியமான சகோதரர்களே விஷயத்தை ஓபன் பண்றான். அதே நேரத்தில் பாருங்க தேவன் ஒரு காரியத்தை செய்யறாரு. நீங்க எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் விருந்து நடந்துச்சு இல்லைங்களா, அன்னைக்கு ராத்திரி ராஜாவுக்கு என்ன வரல, தூக்கம் வரல, தூக்கத்தையே வராம பண்ணிட்டார் ஆண்டவர். அப்பதான் அந்த ஹிஸ்டரி புக் எடுத்து படிக்கிறாரு, அந்த வர்த்தமானங்களை எடுத்து படிக்கும் போதுதான் தெரியுது மொர்தெகாய் நாங்க ஆகஸ்வருக்கு செய்த ஒரு நல்ல விஷயம் அப்பதான் அவருக்கு தெரிய வருது. அப்பதான் விஷயத்தை தெரிஞ்சுக்க நினைச்சாரு, அவருக்கு ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்கும் போது அவருக்கு எந்த சன்மானமும் செய்யப்படல அப்படின்னா உடனே அவருக்கு சன்மானம் செய்து ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு இந்த ஆமான் வரும்போது ஆமான் கிட்டே கேட்கிறாரு, ராஜாவுக்கு நன்மை செஞ்ச ஒருத்தனுக்கு எப்படி சன்மானம் பண்ணலாம், இவர் நினைச்சிங்க என்ன தவிர வேற யாருக்கு பண்ண போறார் ராஜா. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, குதிரையில ஏத்தி அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் போட்டு ஊர்வலமா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை போய் மொர்தெகாய் என்ன பண்ணு செய்யின்னு சொல்லிட்டு வர. பிரியமான இதெல்லாம் இஷ்டம் நீங்க படிச்சுக்க அன்புக்குரிய சகோதரர். ஸோ கடைசியா பார்க்கும்போது இந்த ஆமானுடைய காரியம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கும்போது தான் தேவன் எஸ்தர் மூலமா என்ன செய்றாரு, அப்படியே சம்பவத்தை அப்படியே மாத்திட்டார். யூதர்கள் அழிக்கணும்னு போன அந்த ஆர்டரு அப்படியே ரிவர்ஸ் ஆகி பிரியமான சகோதரர்களே எஸ்தர் ஆமானை குறிச்சு சொல்றாங்க, இந்த ஆமான் யூதர்களுக்கெல்லாம் எதிரியா எங்க ஜனத்தையும் என்னையும் அழிக்க பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தான் இவருக்கு ஆகாஸ்வருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு.
அதாவது எஸ்தரைய நீ கொலை பண்ண பாக்குறியா? ஏன்னா எஸ்தர் யூத ஸ்திரியா இருக்கிறதுனால உடனே என்ன செய்யறா தெரியுங்களா பிரியமான சகோதரர்ல, உடனே ஆமான அவன் செஞ்சு வச்ச தூக்கு மரத்திலேயே அவனை தூக்குல போடுறான். இதெல்லாம் நம்ம நிறைய இருக்கு, நீங்க படிச்சுக்க, நம்ம டைம் பத்தாது. சரி பிரியமானவர்கள, இந்த பூரீம் பண்டிகையுடைய ஒரு கிளைமேக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, யூதர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய எதிரிகளை அழிக்க சொல்லி அதே ஆகஸ்வரி ராஜ் என்ன செய்றாருன்னா ரிவர்ஸ் ஆர்டர் அனுப்புறார். உங்க யூதர்கள் யாரெல்லாம் உங்களை அழிக்க வராங்களோ அவங்கள நீங்க என்ன செய்யுங்க, நீங்க திருப்பி அழிங்கன்னு சொல்லி. அப்போ ஏற்பட்ட ஒரு வெற்றியை தான் இந்த பூரீம் பண்டிகையாக அவங்க கொண்டாடினாங்க. படிங்க சிஸ்டர், எஸ்தர் 9ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தில் சில வசனங்களை வாசிக்க. 15ஆம் வசனம். சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். பாருங்க, யூதர்கள் சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். தங்கள் விரோதிகள் 75,000 பேரை கொன்று போட்டார். சகோதரர்களே, ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கைகளை போடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த நாளை அவங்க ஒரு பண்டிகையாக கொண்டாடினார்கள். அதுல 15ஆம் தேதி அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஆதார் மாதம் 15ஆம் தேதி யூதர்களுக்கெல்லாம் ஒரு பண்டிகை. 22ஆம் வசனம். அந்த நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கு ஒரு வரிசைகளை அனுப்பவும் எளியவருக்கு தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். இந்த பண்டிகை தான் அவங்க என்ன செஞ்சாங்க. அன்புக்குரியவர்களே, இதுல என்ன ஒரு சத்தியம் இதுக்குள்ள மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவம் இப்போது இஸ்ரேலுக்கு நடக்க போற ஒரு சம்பவத்துக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதே சம்பவம் எப்படி ஆமான் யூதர்களை எல்லா யூதர்களை அழிக்கணும்னு எழுமுனானோ, அதே போல யூதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எதிரி எழுமுனாரு. அவர்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் ஹிட்லர். பிரியமானவர்களே, அந்த வருஷத்தை நீங்க கணக்கு பண்ணும்போது, அதாவது யூதர்களுக்கு கோரஸ் ராஜா மேத பெர்ஷிய ராஜ்யம் வந்ததுல இருந்து ஆகஸ்வரி ராஜா வர வரைக்கும் நம்ம கணக்குப்படி எடுத்து பாத்தீங்கன்னா கால கணக்குப்படி 60 வருஷங்கள் ஆகுது, 60 இயர்ஸ். அதே போல 1874ல இருந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த அந்த வருஷத்துல இருந்து ஹிட்லர் எழும்புற வரைக்கும் எத்தனை வருஷங்கள் அந்த கால்குலேஷன் வருதுன்னாக்கா 60 வருஷங்கள் வருது, 60 இயர்ஸ். அங்க எப்படி ஒரு ஆமான் எழும்புனானோ யூதர்கள் அழிக்கிறதுக்காக, அதே போல இந்த காலகட்டத்துல 1933க்கு அப்புறமா ஹிட்லர் என்ற ஒரு பெரிய யூதர்களுடைய எதிரியா அவர் எழும்பி என்ன செஞ்சார், யூதர்கள் எல்லாம் அழிக்கணும்னு திட்டம் பண்ணாரு. ஆனா கடைசியா அவர் தான் என்ன செஞ்சாரு, அழிஞ்சு போனார். அதாவது தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய ராஜ பதவியை பயன்படுத்தின்னு அவர் ஜெர்மனிக்கு என்ன இருந்தாரு, ஒரு பெரிய சர்வாதிகாரியா இருந்தார். எப்படி ஆமான் அகஸ்வருடைய அதிகாரத்தை கையில எடுத்துக்கிற முத்திர மோதத்தை கையில எடுத்துக்கின்னு யூதர்கள் அழிக்கணும்னு பார்த்தாரோ, அதே போல ஹிட்லர் கூட நீங்க பார்க்கும்போது பிரியமான சகோதரர்ல அந்த ஜெர்மன் நாட்டுடைய சர்வாதிகாரியாக அந்த அதிகாரத்தை கையில எடுத்துட்டு தன்னை யாரு கேட்கிறாங்களே இல்லைன்னு சொல்லி யூதர்கள் எல்லாம் அழிச்சு கொன்று குவித்தார். 60 லட்சம் யூதர்கள் நாங்க ஹிட்லருடைய ஆட்சி காலத்துல சித்திரவதைகள் செய்து கொல்லப்பட்டாங்க. இதுக்கு ரீசன் இருந்துச்சு இல்லைங்களா? அதாவது அந்த ஒரு ஹாலோகாஸ்டுக்கு பிறகு, யூதருடைய அழிவுக்கு பிறகுதான் யூதர்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு. என்னன்னாக்கா, தாங்கள் ஒரு சுய தேசத்துக்கு என்ன, தங்களுக்கு ஒரு சொந்த தேசம் தேவை, நமக்குன்னு ஒரு நாடு தேவையா இருக்குது, நமக்குன்னு ஒரு நாடு இருந்தாதான் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளவே முடியும், நமக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு இராணுவம் இருக்கணும்,
அப்படின்ற எண்ணங்கள் யூதருக்குள்ள உதிச்சிச்சு. ஹிட்லர் முதலாவது அந்த ஹாலோகாஸ்டுக்கு பிறகுதான் பிரியமானவர்களே லட்சமா யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி என்ன செஞ்சாங்க, படையெடுத்து அங்க போய் சேர்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு தேசமா ஃபார்ம் ஆயிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு உலக செய்தியில தலைப்பு செய்தியா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இஸ்ரேல் நடந்துட்டு இருக்கிற யுத்தம் தான் நடந்துட்டு இருக்கு. நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஹமாஸ்களை காசால இஸ்ரேல் தேசம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த யுத்தம் உலக மக்களை யூதர்களுக்கு விரோதம், இஸ்ரேல் தேசங்களுக்கு விரோதம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரையுமே திருப்பி விட்டுட்டு இருக்கு. ஏன்னாக்கா இன்னைக்கு இஸ்ரேல் ஆர்மி அந்த இராணுவம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதாபிமானத்துக்கு இடம் கொடுக்காம, எந்த ஒரு மனித உரிமைகளுடைய எதிர்ப்புக்கு இடம் கொடுக்காம, ஐநாவுக்கு இடம் கொடுக்காம, எதிர்ப்புக்கு இடம் கொடுக்காம தங்களுடைய எதிரிகள் என்ன செய்யணும், அழிக்கணும். காசாவில் இருக்கக்கூடிய நாங்க ஹமாஸ் என்ற இந்த தீவிரவாத இயக்கத்தையோ ஈரானுடைய நாங்க துணை இராணுவங்கள் எல்லாவற்றையும் அழிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, ஒரு பெரிய யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்க ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அந்த இதுல செத்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன ஆகல, யூதர்கள் ஒண்ணுக்குமே பின்வாங்காம இன்னைக்கு சமீபத்துல இப்ப கடைசியா அவங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற இடம் வந்து ராஃபா தான். இந்த பெலிஸ்தர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க அங்க போய் அடைக்கலம் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா இப்ப ராஃபா எல்லையே இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஃபா எல்லை இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் பல இடத்துல வந்திருக்கு. அதுல விசேஷமா அமெரிக்கா சொல்லுது, நீ ராஃபா மேல யுத்தம் தொடுத்தினா ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனா நாங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதத்தை நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நெத்தானியா சொல்றாரு, நீங்க வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நாங்க தனித்து என்ன செய்வோம், போர் செய்வோம். நீங்க ஆயுதம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்க ஆயுதம் இல்லாம வெறும் கைகளால கை நெகங்களை கொண்டு நாங்க யுத்தம் பண்ணுவோன்ற அளவுக்கு பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்ப என்ன தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, உலக நாடுகள் எல்லாவற்றையும் யூதர்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்குது, திருப்பி விட்டுட்டு இருக்கு. அங்க நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது மனுஷங்களுடைய மனசெல்லாம் உருகுது. அதனால அமெரிக்கால இருக்கிற பெரிய பெரிய காலேஜஸ் நாங்க பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்துட்டு பெரிய ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அமெரிக்காவால் ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த ஸ்ட்ரைக் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. என்ன பிரதர் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, பைபிள்ல நமக்கு நிறைய நிழல் பொருள்கள் இருக்கு. அதுல ஒண்ணு இந்த எஸ்தர் புஸ்தகம் கூட. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அன்னைக்கு எப்படி ஆமான் உலகத்துல இருக்கிற எல்லா யூதர்களையும் அழிக்கணும்னு ஒரு பிளான் போட்டானோ, அதே போல இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து யார் அழிக்கணும்னு பிளான் போடுறாங்க, இஸ்ரேல் என்ற தேசம் பூமியிலேயே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நிறைய தீர்க்க தரிசனங்கள் நமக்கு இதை குறித்து சொல்லுது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் சொல்லுது, அப்புறம் யோவேல் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, சகரியா 12ஆம் அதிகாரம், சகரியா 14ஆம் அதிகாரம் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஃபைனல் வார் எகென்ஸ்ட் இஸ்ரேல். பிரியமானவர்களே, எல்லா தேசமும் உலகத்தில் இருக்கிற 193 நாடுகளும் சேர்ந்து யார் அழிக்க போறாங்க, யூதர்களை அழிக்க வருவார்கள். கண்டிப்பா இது நடக்கும். இது நடப்பதற்கான காலம் ரொம்ப தூரமா இருக்கா இல்ல. பிரியமானவர்களே, ஹமாஸ் அழிச்சு முடிச்ச உடனே அடுத்து யூதர்களுடைய யுத்தம் எந்த பக்கத்துல போய் தெரியுங்களா, ஹிஸ்புல்லாவை ஒழிச்சு கட்டணும். ஹமாஸ் ஆல்மோஸ்ட் 99% ஒழிச்சாச்சு. பிரியமானவர்களே, அடுத்து ஹிஸ்புல்லா பக்கம் திரும்பணும். கண்டிப்பா இது நடக்கிறதுக்குள்ள எல்லா நாடுகள் என்ன போறாங்க, ஒன்று சேர்ந்துட போறாங்க. பிரியமானவர், ஒரு காலகட்டத்துல இஸ்ரேலை சுத்திரம் இருக்கக்கூடிய எகிப்து, லெபனான், சீரியா, அப்புறம் ஜோர்டான்,
அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஈரான், ஈராக்கு, ஏமன், கத்தார் போன்ற அரபு நாடுகள் எல்லாமே எதிரிகளாக தான் இருந்தாங்க. அமெரிக்காவுடைய ஒரு அந்த சென்ட்ரல் அவங்க வந்து பேசியதுனால தான் கொஞ்சம் நட்பு ஏற்பட்டுச்சு. எகிப்தோட, கத்தாரோட, சவுதி அரேபியாவோட கொஞ்சம் நட்பு ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப அமெரிக்காவை கொஞ்சம் காலத்துல பின்வாங்க போவாங்க. கண்டிப்பா இது நடக்கும். அன்பான சகோதரர்களே, ஆகல இப்போ நம்முடைய பார்ட் என்ன? யூதர்களுக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்க போகுது? அதான் வசனம் சொல்லுது பாத்தீங்களா? சகரியா 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமும் நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற, அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். கவனிச்சிங்களா? பூமியில் உள்ள தேசங்கள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார். ஆனால் அப்போ தேவன் என்ன செய்வார்? அதுக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர், எப்படி மொர்தெக்காய் மூலமாகவும் எஸ்தர் மூலமாக ஒரு வெற்றி யூதர்கள் கிடைச்சதோ, அதே போல ஃபைனலா ஆகஸ்வேரு ராஜா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நிழலா இருக்கிறாரு. ஆகஸ்வேருனாலே லயன் கிங். நாங்க ஆகஸ்வேர் நாங்க அர்த்தம் சிங்கம், ராஜசிங்கம் என்று அர்த்தம். கர்த்தராகி இயேசுக்கு நிழலாகவும், மொர்தெக்காய் பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுக்கு நிழலாகவும், எஸ்தர் பிரியமான சகோதரர்களே யாருக்கு? சபைக்கு ஒரு நிழலாக இருக்க போறோம். ஆகஸ்வரு மொர்தெக்காய், எஸ்தரு மொர்தெக்காய். அவங்க மூலமா அன்றைய தினத்துல எப்படி யூதர்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி, யூதருடைய எதிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க, அதே போல பிரியமானவர்களே ஆகஸ்வரு கர்த்தராகி இயேசுவையும், எஸ்தர் சபையாகிய நம்மையும், அன்பானவர்களே மொர்தெக்காய் பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள், இந்த 3 பேருடைய நாங்க அந்த ஒரு இடையினால அவங்க இடைப்பட்டு இந்த யுத்தத்தை என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. அப்ப வெற்றி யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா யூதர்களுக்கு வெற்றி அற்புதமா கிடைக்கும். அதுதான் இப்ப காட்டிட்டு இருக்கிறாரு. கடைசி நேரத்தில் நாம் படிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இது. எதுக்காக இதை நம்ம படிக்கணும்? அன்புக்குரியவர்களே, இதை நீங்க பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப சமீபமாக இருக்கு. அப்படின்னா 1,44,000 பேர்களுடைய நிறைவு ரொம்ப கிட்ட வந்துட்டு காட்டுது. சீக்கிரத்துல நிறைவு அடைய போகுது. ஆனா அதற்குள்ள நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதான் போல் நமக்கு பிலிப்பியர் 2:12 சொல்றாரு, நாங்க உங்க ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்கள். அன்புக்குரியவர்களே, ஆகையால இந்த சம்பவங்கள் நம்ம எதுக்கு பார்க்கணும்? ஏன் இஸ்ரேலை பத்தி நமக்கு படிக்க வேண்டியதா இருக்குதுனாக்கா, பிரியமானவர்கள், இஸ்ரேல நடக்கக்கூடிய ஒவ்வொரு யுத்தமும் ஒவ்வொரு சம்பவமும் நம்ம எச்சரிக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. சீக்கிரத்திலேயே ஆண்டோடைய திட்டனாக போது நிறைவேற போகுது. ஆனா அதுல நம்ம எந்த நிலையில இருக்கிறோன்றதுதான் நாம யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்கு. அதில் பிரியமான சகோதரர், இந்த நாளிலே பூரிம் பண்டிகை என்ற தலைப்பின் கீழே ஒரு சில காரியத்தை பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவன் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.